பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது சாய்ந்தமருது யூசப் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இரத்த தான முகாம் இன்று மிகவும் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்நிகழ்வுக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற எங்களுடைய ஆர்டிஎச்சுடைய பணிப்பாளர், எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிமனை கல்முனை டாக்டர் சஹிலா மேடம் அவர்களை அன்பாக வரவேற்றவனாக, அதேபோன்று எங்களுடைய வைத்திய அத்தியட்சகர் அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருக்கின்ற டாக்டர் ஏஎல் ரஹ்மான் சார் அவர்களையும் இவ்விடத்திலே அன்பாக வரவேற்றவனாக, அதேபோன்று எங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு மூல காரணமாக இருக்கின்ற மிகவும் துடிப்பு மிக்கவராக இருக்கின்ற எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மயன் குரூப் ஆஃப் கம்பெனி பணிப்பாளராக இருக்கின்ற அம்பாறை மாவட்ட இளைஞர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் இன்றைய பிரதானமாக வைபாகம் வைத்திருக்கின்ற எங்களுடைய ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்களையும் இவ்விடத்திலே யூஎஸ்எஃப் சார்பாக மனமுவந்து வரவேற்றவனாக, அதேபோன்று இந்த அமைப்பின் தலைவர் மிகவும் கடும் முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர், அந்த வகையிலே முன்னாள் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச மன்றத்துடைய தலைவராகவும் இருந்திருக்கின்றார். அதேபோன்று மிகவும் இளைஞர்களை வழிநடத்துவதில் திறமையாக இருக்கின்ற எங்களுடைய ஏஜிஏ அன்வர் அவர்களை முடித்தவனாக, அதேபோன்று எங்களுடைய சாய்ந்தமருது இளைஞர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் நிலைய பொறுப்பதியாக இருக்கின்ற மட்டுமல்லாது 15 ஆண்டுகளாக இளைஞர்களுடன் இருக்கின்ற கல்முனை, அக்கரப்பத்து, சாய்ந்தமருது போன்ற இடங்களில் இளைஞர் சேவை அதிகாரியாக கடமை புரிந்து இன்று நிலைய பொறுப்பதியாக இருக்கின்ற எம்டிஎம் ஹாருசர் அவர்களையும் இடத்திலே வருக என வரவேற்றவனாக, அதேபோன்று எங்களுடைய சாய்ந்தமருது இளைஞர் சேவை உத்தியோகத்தராக இருக்கின்ற எங்களுடைய சமீருல் இலாஹி அவர்களையும் இடத்திலே வருக என வரவேற்றவனாக, அதேபோன்று எங்களுடைய யூஎஸ்எஃப்புடைய செயலாளர் பிரதி தலைவராக இருக்கின்ற சிப்னாஸ் அவர்கள், சியாம் உயர்பூட உறுப்பினர்கள் அனைவரையும் இவ்விடத்திலே மனமுவந்து வருக என வரவேற்றவனாக, அதேபோன்று எங்களுடைய நியாஸ் அவர்களையும் இவ்விடத்திலே வருக என வரவேற்றவனாக, அதேபோன்று அஷ்ரப் ஞாபகத்த இருக்கின்ற உத்தியோகத்தர்கள், அதிலேயும் எங்களுடைய டாக்டர் அவர்களாக இருக்கின்ற எங்களுடைய ரிஸ்மியா மேடம் அவர்களையும் இவ்விடத்திலே நாங்கள் மனமுவந்து வரவேற்றவனாக, அதேபோன்று ஊடகவியலாளர் இருக்கின்ற தாருஷோபா, எங்களுடைய சம்சத்தின் மீடியா, எங்களுடைய அமீர் சார் மற்றும் சிட்டிசன் மீடியா போன்ற அனைத்து ஊடகவியலாளர் அனைவரையும் நாங்கள் இவ்விடத்திலே மனமுகந்து வருக என வரவேற்றவனாக, முதலாவதாக எங்களுடைய கிராத் ஓதுவதற்காக அன்பாக அழைப்பது எங்கள் சினாஸ். Bismillahirrahmanirrahim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alam nashrah laka sadrak wa wada'na anka wizrak alladhi ankala dhahrak wa rafa'na laka dhikrak fa inna ma'al usri yusra inna ma'al usri yusra fa idza faraghta fansab wa ila rabbika farghab. இதைத் தொடர்ந்து எங்களுடைய நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்படும். அனைவரும் அதுக்குரிய மரியாதை வழங்குமாறு அன்பாகும்.
நன்றி. எங்களுடைய சாய்ந்தமருது யுஎஸ் எங்களுடைய மயோன் எடுகேஷன் நெட் இணைந்து எங்களுடைய யுஎஸ்எஃப் அமைப்பும் இணைந்து செயல்படுகின்ற மாபெரும் இரத்த தான முகாம் மிகவும் கோலாகலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தலைமையுரையும் வரவேற்புரையும் செய்வதற்காக அன்பாய் அழைக்கின்றோம் எங்களுடைய ஏஜிஏ அன்வர் அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். யூஎஸ்எஃப் ஸ்ரீலங்கா மற்றும் மயோன் எடுகேஷன் எய்ட் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் இரத்த தான முகாமுக்கு அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற எமது கல்முனை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி சைலா மேடம் அவர்களை வரவேற்றவனாக, அத்தோடு கல்முனை அஷ்ரப் யாகவர்த்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ரஹ்மான் சார் அவர்களையும் வரவேற்றவனாக, அத்தோடு எமது மயோன் எடுகேஷன் நிறுவனத்தின் பணிப்பாளர், அதுபோன்று மயோன் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறைவேற்று உறுப்பினர் ஸ்ரீ முஸ்தபா சார் அவர்களை வரவேற்று, சாய்நமது இளைஞர் பயிற்சி நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி கார்ன் சார் அவர்களையும் வரவேற்றனாக, அத்தோடு சாய்நமது பிரதேச இளைஞர் சேவை உத்தியோகத்தர் இராகி சார் அவர்களை வரவேற்று, ஒட்டுமொத்தமாக எமது இந்த நிகழ்வை ஊடகமயப்படுத்தி உலகமெங்கும் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அமீர் சார், அத்தோடு சம்ஜின் சார், சிட்டிசன் மீடியா, தாடு சபா போன்றவர்களை வரவேற்று, யூஎஸ்எஃப் அமைப்பினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள், நிறைவேற்று உத்தியோகத்தர்கள், அதே போன்று அஷ்ரப் யாவர்த்த வைத்தியசாலையின் வைத்திய குலாம், இன்று இந்த இரத்த முகாமுக்கு சமூகத்திக்கின்ற டாக்டர் உட்பட வைத்திய குலாம் அவர்களையும் வரவேற்றவனாக, அத்துவரையும் வரவேற்று எமது இந்த இரத்த தான முகாம் இன்ஷா அல்லாஹ் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதே போன்று ஒரு வருடத்துக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 10ஆம் தேதி இதே இடத்தில் நாங்கள் இரத்த தான முகாமை செய்திருக்கின்றோம். அந்நேரம் எங்கள் இரத்த தான முகாமுக்கு 100க்கும் மேற்பட்ட 105 பேர் நன்கொடையாக வருகை தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த முறையும் நாங்கள் ஒரு 150க்கு மேற்பட்ட நன்கொடையாக வருவார்கள் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இந்த இரத்த தான முகாமை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இரத்த தான முகாமுக்கு உடலாலும் இதாலும் உதவி செஞ்சு கொண்டிருக்கின்ற முக்கியமாக எங்கள் யூஎஸ்எஃப் அமைப்பினுடைய சிப்னாஸ், அதே போன்று சியாம் அவர்களையும் நன்றியை தெரிவித்து இந்த இரத்த தானம் சிறப்பாக நடைபெற வேண்டி எனது இந்த தலைமை உரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐவா. அதைத் தொடர்ந்து எங்களுடைய அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய கௌரவ டாக்டர் ஏஎல் ரஹ்மான் சார் அவர்களை உரையாற்றுமாறு அன்பாய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இரத்த தான முகாமை நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்ற யுஎஸ்எஃப் அமைப்பினரின் அங்கத்தவர்கள், தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் எல்லோரையும் விழித்தவனாக மற்றும் எமது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் சஹீலா இசடீன் அவர்களையும் விழித்தவனாக, ருஷி முஸ்தபா அவர்களையும் விழித்தவனாக, எமது வைத்தியர்கள், உத்தியோகத்தர்கள், தாதியர்கள் எல்லோரையும் விழித்தவனாகவும், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலங்களில் நாங்கள் இந்த அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலையை ஆரம்பித்த போது இரத்தம் கொடுப்பது என்பது எமது பிரதேசத்தில் ஒரு பழக்கத்தில் இல்லாத ஒரு பயங்கரமான விடயமாக கருதப்பட்டு வந்த காலம். அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு தேவையான இரத்தத்தை பெரும்பாலும் பெய்ட் டோனர்ஸ் என்று சொல்கின்ற பணம் பெற்றுக்கொண்டு இரத்தம் வழங்குகின்ற அவர்களும்,
மற்றும் அம்பாறை வைத்தியசாலையின் இரத்த வங்கி, அதையும் மிஞ்சி எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உதவியர்கள் அப்போது இருந்த எஸ்டிஎஃப் ஆக இருந்து காரதீவு கேம்பிலிருந்து வருகின்ற வீரர்கள், இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய சேவையை எங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் காலப்போக்கில் இந்த இரத்த தானம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த எய்ட்ஸ் நோய் போன்ற பல ஹெப்படைட்டிஸ், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவத் தொடங்கிய பின்னர் அவ்வாறு நாங்கள் கண்டவர்களிடமிருந்து இரத்தத்தை பெற்று கொடுப்பது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக வந்ததன் காரணமாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இரத்த தானத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டோம். அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு உதவியாக இருந்தது பள்ளிவாசல்களும் பல இஸ்லாமிய இயக்கங்களும் ஏனைய இயக்கங்களும். அதில் எங்களுடைய அப்போது இருந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவும் பெரும் பங்கை எடுத்துக்கொண்டது. அவர்களுடைய அந்த முயற்சி காரணமாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக ஜமாத் இஸ்லாம், மற்றது அந்த தௌஹீத் ஜமாத்தாக், அந்த இயக்கங்கள் இதில் பெரும் பங்கு வகித்ததை நாங்கள் மறக்க முடியாது. அவர்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து உங்கள் போன்ற யுஎஸ்எஃப் இவ்வாறான நிறுவனங்களும் எங்களுக்கு பெரிதளவு எங்களுக்கு கை கொடுத்து எங்கள் மக்களிடையே இதை பரப்பி இந்த இரத்தம் கொடுப்பது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையான விடயமல்ல என்ற அந்த நிலைமை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு நான் முதலில் எமது வைத்தியசாலை சார்பாகவும் எமது மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள், ஏனென்றால் இந்த இரத்த தானம், இந்த பெற்றுக்கொண்ட இரத்தத்தை நாங்கள் எந்த நாளும் வைத்து கொண்டிருக்க முடியாது. அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அதை பாவிக்க முடியாத நிலைக்கு வரும், அல்லது அதை பிரித்து அதற்குரிய பாகங்களை வேறாக்கி வேறு தேவைகளை பாவித்து முடித்து விட வேண்டும். அதனால் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கு அந்த தொடர்ச்சியான விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. என்றால் நான் இப்போது பார்க்கின்ற போது கொஞ்சம் இந்த எங்களோட மக்களில் அந்த அந்த அறிவு குறைஞ்சி கொண்டு போகிற மாதிரி எனக்கு விளங்குது. சில இடங்களில் நான் பார்க்கக்குள்ள அவங்க கொஞ்சம் இரத்த தானம் கொடுக்கறது, இது ஓகேயா இல்லாட்டி இதுக்கு பிரச்சனை இருக்குமா, இந்த கொஞ்சம் மெல்லியாக்கள் கொடுத்தா பிரச்சனையாண்டுலாம் யோசிக்கிற அளவுக்கு இப்போ வராங்க முந்திய விட. ஆகவே அந்த தொடர்ச்சியான அந்த விழிப்புணர்வு ஊட்டலில் நாங்கள் உங்களை போன்ற இயக்கங்களும் வைத்தியர்களும் மற்றும் இந்த ஊடகவியாளர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இவ்வாறான நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ரிஷி முஸ்தபா போன்ற ஊர்த்த பெருந்தகைகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மயோன் எடியூகேஷன் யூஎஸ்எஃப் ஸ்ரீலங்காவினுடைய முழுமையான அனுசரணையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நற்செயல் சாய்ந்தபரது இளைஞர் பயிற்சி நிலையத்தில் இன்றைய நாள் காலை பொழுது 8:30 மணி முதல் இந்த இடத்திலே மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முழுமையான அனுசரணை வழங்கி இந்த நிகழ்வுக்கு இங்கு சங்கமமாக இருக்கின்ற மயோன் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய டைரக்டர், அது மாத்திரமில்லாமல் மயோன் எடியூகேஷன் நேற்றனுடைய பணிப்பாளர், மக்கள் காங்கிரசினுடைய இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்கள் இங்கு சங்கமாக இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த துறையிலே, வைத்திய துறையிலே பிரசித்தி பெற்ற வைத்தியர்கள், தாதிகள் உட்பட பலர் இந்த உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நற்செயலிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த சாய்ந்தபரது மக்கள் இளைஞர் அமைப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு நிகழ்விலே அடுத்ததாக உரை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அஸ்பத் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய வைத்தியராகவும் கடமையாற்றி தற்பொழுது கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனையினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற டாக்டர் சஹிலா அவர்களை அன்போடு இந்த வேளை உரையாற்ற அழைத்துக் கொள்கின்றேன்.
In the name of Almighty, the most merciful, the most beneficent. தானம் என்ற ஒரு சிறந்த பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு நடாத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், அதே நேரம் பெருமை அடைகிறேன். இந்த சிறப்பான நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் USF நிறுவனத்தின் ஃபவுண்டர் பிரசிடென்ட் GA அன்வர் அவர்களுக்கும் அவருடைய ஏனைய குழுவினருக்கும், இந்த நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்காக இங்கு வருகை தந்திருக்கும் அஸ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ரஹ்மான் அவர்களுக்கும், மயோன் குரூப் ஆஃப் கம்பெனி பணிப்பாளர் ரிஸ்லி முஸ்தபா அவர்களுக்கும், இங்கு வைத்தியசாலையிலிருந்து வருகை தந்திருக்கும் வைத்தியர்கள் உட்பட ஏனைய குழுவினர்களுக்கும், இந்த இளைஞர் அமைப்புகளின் அங்கத்தவர்களுக்கும், குறிப்பாக இங்கு இரத்த தானத்துக்காக வருகை தந்திருக்கும் வழங்குனர்களுக்கும் எனது காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இவ்வாறான இரத்த தான நிகழ்வுகள் சாதாரணமாக இலங்கை பூராவும் ஆங்காங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. WHO என்று உங்களுக்கு தெரியும், அந்த நிறுவனத்தினுடைய கருத்துரையின்படி ஒரு நாடானது தனதுக்கு தேவையான அந்த இரத்த தேவையை நிறைவு செய்வதாயின் ஒரு விதமான மக்கள், அந்த நாட்டினுடைய ஒரு விதமான மக்கள் தொடர்ச்சியாக இரத்த தானத்தில் ஈடுபட வேண்டும் என்று அந்த WHO நிறுவனமானது கூறுகின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இரத்தத்தை கொடுத்தல் என்பது அது ஒரு மிகச்சிறந்த தானமாக இருப்பது மட்டுமல்ல, எமது உயிரினுடைய ஒரு பகுதியை இன்னொரு உயிருக்கு கொடுத்து அந்த உயிரை காத்தல் என்ற கருத்துப்பட இந்த தானமானது அறியப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மூட்டு பழுதாகிவிட்டால் புதிய மூட்டொண்டு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக பொருத்த முடியும். ஈவன் எங்களுடைய இதயத்தில் உள்ள ஒரு வேல் பழுதாகிவிட்டாலும் கூட செயற்கையாக ஒன்றை பொருத்தி கொள்ள முடியும். செயற்கையான விடயங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இரத்தத்தை பொறுத்தவரையில் அவ்வாறு செயற்கையான இரத்தம் என்ற ஒன்று இதுவரைக்கும் பொருத்தமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே எங்களுடைய மக்களின் இரத்த தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் மக்களே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இலங்கையில் காணப்படுகின்ற அந்த தலைமை இரத்த வங்கி என்ன கூறுகின்றது என்றால், எங்களுக்கு ஒரு வருடத்துக்கு அன்னளவாக 4,50,000 இரத்த யூனிட்டுகள் தேவைப்படுகின்றன. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், அந்த வெறுமனே அந்த இரத்தம் மட்டும் அன்றி அதனிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பல்வேறு வகையான பொருட்களும் காணப்படுகின்றன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வெள்ளை இரத்தம் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். கேன்சர் நோயாளிகள், டெங்கு நோயாளிகளுக்கு கொடுக்கும் ஒரு வகையான இரத்தம், அதுவும் கூட இதனிலிருந்து தயாரிக்கப்படுகின்றதாகும். ஆகவே இவ்வாறான உற்பத்திகளை செய்வதற்கு, இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பதற்கு நாளாந்தம் எங்களுடைய இந்த கொரோனா காலம் ஆரம்பிப்பதற்கு முதல் அன்னளவாக ஒரு நாளைக்கு 1200 தொடக்கம் 1000 பிளட் யூனிட்டுகள் தேவைப்பட்டன. அதன் பிற்பாடு உள்ள காலங்களில் எங்களுடைய இந்த கொரோனா அவுட் பிரேக் காரணமாகவும் அதன் பின் ஏற்பட்ட இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், எங்களுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் சாதாரணமாக நடக்க வேண்டிய சிகிச்சைகளின் எண்ணிக்கை குறைவடைவதனால் இப்போது நான் நினைக்கிறேன்
1000 வகையான இரத்த யூனிட்டுகள் ஒரு நாளைக்கு தேவைப்படுவதுடன் நான் கூறிய அந்த வெள்ளை இரத்தமானது 400 தொடக்கம் 600 யூனிட் ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே இதை வழங்குவதற்கு எங்களுடைய மக்களே முன்வர வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அந்த இரத்த வங்கியானது ஒரு சிறிய ஒரு ரூமில் மிக சிறிய வளங்களுடன் அது ஆரம்பிக்கப்பட்டு இப்போது டாக்டர் ரஹ்மான் அவர்களுடைய முயற்சியின் பலனாக அது இப்போது வளர்ந்து கிளைவிட்டு பாரிய அளவில் பலவிதமான வைத்தியசாலைக்கும் எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற மற்ற வைத்தியசாலைகளுக்கும் கூட இரத்தத்தை வழங்கும் அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. அது டாக்டர் ரஹ்மான் அவருடைய திறமையை எடுத்து காட்டுவதாகவே நான் இங்கு கூறுகின்றேன். அது அப்படி இருக்க இவ்வாறு நாங்கள் எங்களுடைய பொதுமக்களை தூண்டி அவர்களிடமிருந்து இந்த இரத்த தானத்தை பெறுவது என்பது சில நேரங்களில் மிக கடினமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பிளட் டொனேஷன் கேம்ப் என்று சொன்னாலே எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வாரது இந்த ட்ரைஃபோசஸ். நாங்கள் நினைக்கிறோம் ட்ரைஃபோசஸ் தான் பிளட் டொனேஷனுக்குரிய ஆட்கள் என்ற ஒரு கன்செப்ட் எங்களோட ஆட்கள் மனசில் இருக்குது. அல்லது அவங்கள விட்டால் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள் தான் ரத்தம் கொடுக்கணும் என்ற ஒரு கன்செப்ட் நம்முடைய பிரதேசத்தில் உள்ள மக்கள்கிட்ட தாராளமாக காணப்படுது. அதுவும் குறிப்பாக எமது இனத்தை சார்ந்தவர்கள் சற்றே ரத்தம் கொடுப்பதற்கு தயங்குபவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு சிறப்பான ஒரு விடயமாக இது எடுத்து சொல்லப்படுகின்றது. நாங்கள் அனைவரும் இயலுமானவர்கள் இரத்த தானம் செய்வது சிறப்பானது என்று நமக்கு கூறப்படுகின்றது. அதே நேரம் மிக முக்கியமான ஒரு பேரியராக இந்த இரத்தம் கொடுப்பதில் காணப்படுவது எங்களுடைய ஆட்டிடியூட். எந்த விதமான ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளும் அது ஒரு பேரியராக இருக்க மாட்டாது. ஒரு சிலதை தவிர அநேகமாக நாங்கள் நினைக்கிற சில விஷயங்கள் எங்களை கட்டுப்படுத்துகின்றன. இது நோவுமோ அல்லது இதனால் நமக்கு ஏதாவது நோய்கள் வருமோ, இதனால் நமக்கு வெளியில் வேலை செய்ய இயலாமல் போகுமோ, இது ரத்தம் கொடுக்கறதால நமக்கு வெயிலுக்குள்ளே போக இயலாமல் போகுமோ, வெயிலுக்குள்ளே போனால் மயக்கம் வருமோ என்று பலவிதமான பயங்கள் இதுதான் எங்களை இரத்தம் கொடுப்பது நின்றும் தடுக்கின்றது. ஆகவே டாக்டர் ரஹ்மான் அவர்கள் கூறியது போல இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு மிக அவசியம். சிலர் விரும்புவார்கள், ஆனால் இந்த பயத்தின் காரணமாக பின்னடைவார்கள். ஆகவே தொடர்ச்சியான விழிப்புணர்வு கொடுக்கப்படுவதன் மூலம்தான் மக்களை இரத்த தானத்துக்கு எங்களால் தூண்டக்கூடியதாக இருக்கும் என்ற உண்மையை நான் இவ்விடத்தில் உங்களிடம் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இந்த இயக்கமானது பல சிறப்பான செயற்பாடுகளை இந்த பிராந்தியம் பூராவும் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய பிரசிடென்ட் அவரையும் அவருடைய மெம்பர்ஸையும் நான் எனது பாராட்டுதல்களுக்கு உள்ளாக்குகின்றேன். அதே நேரம் எங்களுடைய முஸ்தபா குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய பணிப்பாளர் சகோதரர் ரிஸ்லி முஸ்தபா அவர்களும் கூட பல்விதமான சிறப்பான பணிகளை அவர் நடாத்தி கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒவ்வொருவரும் தம்முடைய சொந்த பொருளாதார நிலையை முன்னேற்றவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர் தனது பொருளாதாரத்தை மற்ற மக்களும் பயன்பட வேண்டும் என்ற ரீதியில் இங்கு பலவிதமான நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது. அதே நேரம் இவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு அவர் ஒத்துழைப்பு நல்குவதும் அனுசரணை வழங்குவதும் அவருடைய அந்த தெரிவு செய்யும் திறமையை, விடயங்களுக்குள் சிறப்பானதை தெரிவு செய்யும் அந்த திறமையை எடுத்து காட்டுவதாகவே நான் இங்கு உணர்கிறேன். ஆகவே இந்த நிகழ்வு மிகவும் சிறப்புடைத்தது. இங்கு
இரத்த தானத்துக்காக வந்திருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன், இன்மையிலும் மறுமையிலும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இந்த விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வைத்தியசாலையின் ஊழியர்களும் கூட பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இங்கு வந்து கடமையாற்றுகின்றார்கள். இங்கு இருக்கிறத விட அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சால் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்குள் அவங்க வேலை செய்வார்கள். அதை விட்டு இங்கு வந்து அவர்கள் வேலை செய்வது அவருக்கு சிரமமானது இருந்தும் கூட அந்த சிரமத்தையும் பாராது இங்கு வந்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவான். உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நற்செயலானது இந்த உதிரம் கொடுப்பது போல் நம்மால் செய்யப்படுகின்ற அனைத்து நற்செயல்களும் யார் என்று தெரியாத ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த உதிரத்தால் கிடைக்கப்பெறுகின்ற பயன்பாடு இன்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நமக்கு பயன் தரத்தக்க ஒரு செயற்பாட்டில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வு சாய்ந்தமருது இளைஞர் பயிற்சி நிலையத்திலே இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பூரண அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற My Own Education Aid அமைப்பினுடைய பூரண அனுசரணையில் யூஎஸ்எஃப் ஸ்ரீலங்காவினுடைய ஏற்பாட்டிலே இன்றைய நாள் இந்த நிகழ்வுகள் இந்த இடத்திலே மிக சிறப்பான முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உதிரம் கொடுக்கின்ற நிகழ்வுக்கான வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களுக்கான சிறந்த அறிவுரைகளை வழங்கி இருக்கின்ற கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனையினுடைய பணிப்பாளர் டாக்டர் சகிலா அவர்களுக்கு இந்த வேளை நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் இன்றைய நாள் மாலை பொழுது 3:30 மணி வரை இந்த இடத்திலே இடம்பெறும் என்பதனை நாங்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரலையில் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு மாத்திரமல்லாது இந்த சமூகத்தில் இடம்பெறுகின்ற அனைத்து விதமான தேவைப்பாடுடைய மக்களினுடைய தேவைகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவரால் இந்த உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற நிகழ்வுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய My Own Education ஸ்தாபகராக இருந்து கொண்டிருக்கின்ற அவர் மாத்திரமில்லாமல் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட இளைஞர் அமைப்பாளராகவும் My Own Group of கம்பெனியுடைய முகாமைத்துவ பணிப்பாளராகவும் இருந்து இந்த சமூகத்துக்கு மக்களால் கொடுக்கப்படுகின்ற குரல்களுக்கு தான் முதல் குரல் கொடுத்து இந்த மக்களுடைய தேவைகளை இந்த சமூகத்தின் பால் இனம் மதம் மொழி கடந்து இந்த சமூகம் மாத்திரமில்லாமல் இந்த சமூகத்தில் இருக்கின்ற செயற்பாடுகளும் நன்மை பெற வேண்டும் என்று தன்னை அடையாளப்படுத்தாமல் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு இன்றைய நாள் இந்த உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நிகழ்வுக்கு முழுமையான அனுசரணை வழங்கியமோடு இங்கு சங்கமித்திருக்கின்ற My Own Group of கம்பெனியினுடைய ஸ்தாபகர், அது மாத்திரமில்லாமல் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், அது மாத்திரமல்லாமல் எமது My Own Education ஸ்தாபகராகவும் இருக்கின்ற ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்ற இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதிரம் கொடுத்து உயிர் காப்போம் என்ற நிகழ்வு சாய்ந்தமருதில் அமைந்துள்ள யூஎஸ்எஃப் எய்ட் ஸ்ரீலங்கா என்ற அமைப்பின் மூலமாக சிறப்பாக நடாத்தும் அதனுடைய தலைவர் ஏஜி அன்வர் அவர்களையும் அவருடைய அனைத்து டீம் மெம்பர்ஸையும் விழித்தவனாக, அதே போன்று ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் மதிப்புக்குரிய டாக்டர் ஷைலா இசதீன் மேடம் அவர்களையும் விழித்தவனாக, அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் ரஹ்மான் அவர்களையும் விழித்தவனாக, ஸ்ரீலங்கா யூத் சென்டர் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் காரியாலயத்தின் ஆஃபீஸர் இன்சார்ஜ் சகோதரர் ஹாரூன் அவர்களையும் விழித்தவனாக, அதே போன்று இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பிளட் டோனர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயும் My Own Education Aid மூலமாக இது முதலாவது இரத்த தான நிகழ்வு அல்ல, இது 4வது இரத்த தானம். எங்கள் அமைப்பின் மூலமாக அனுசரணையில் நடாத்தும் 4வது இரத்த தானம். முதலாக 2021 அட்டாளச்சேனை தொடக்கம்
சாய்ந்தமரத்தில் இது 3வது நிகழ்வு. மொத்தமாக 4 நிகழ்வை நாங்கள் நடத்தி நிற்கின்றோம். ஐ அக்ரி வித் டாக்டர் ரஹ்மான் ஸ்டேட்மெண்ட். விழிப்புணர்வு தேவை பிளட் டோனர்ஸுக்கு. ஏனென்றால் சிலர் நினைக்கின்றது நான் ரத்தம் கொடுத்தா கொழுத்து போய்த்துருவேன், அதே போன்று வேறு நோய்கள் வரலாம் என்று. இந்த விழிப்புணர்வு கட்டாயம் இளைஞர்கள் தொடக்கம் பெரியோர்களுக்கு கட்டாயம் இந்த விழிப்புணர்வுகள் நடத்த வேண்டும். அதே போன்று நான் அறிந்து கொண்டேன், 2 நாளைக்கு முன்பு அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற வேளையில் அங்கே பிளட் பேங்க் இன்சார்ஜ் டாக்டர் அவருடன் பேசிய போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இந்த பிராந்தியத்தில் 300 பைண்ட் பிளட் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மூலமாகத்தான் கல்முனை நார்த், காரதீவு, மற்றது அக்கரைப்பட்டு வரையும் அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மூலமாகத்தான் இந்த இரத்தம் வழங்கப்படுகின்றது. அதனால் நான் இந்த பிராந்தியத்தில் உள்ள இளைஞர்கள், பெரியோர்கள் அனைவரையும் நான் இந்த மகா இரத்த தான நிகழ்வுக்கு வந்து உங்கள் இரத்தத்தை தானம் செய்து மற்றொரு உயிரை காப்போம் இந்த ஒரு எண்ணத்தோடு வந்து இரத்த தானத்தை செய்வீர்கள் என்று நம்பி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் யுஎஸ்எஃப் அமைப்புக்கும் இங்கே வந்திருக்கும் நர்சஸ், டாக்டர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாய்ந்தமருது இளைஞர் பயிற்சி நிலையத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நட்பணியில் தங்களை அடையாளப்படுத்தி பல சகோதரர்கள் தற்பொழுது காலை நேரத்திலே இங்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இன்றைய நாள் நிகழ்வு மயோன் எஜுகேஷன் எட் அமைப்பினுடைய பூரண அனுசரணையிலே யுஎஸ்எஃப் ஸ்ரீலங்காவினுடைய ஏற்பாட்டிலே இன்றைய நிகழ்வு இந்த இடத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் யுஎஸ்எஃப் ஸ்ரீலங்காவினுடைய தலைவர் சகோதரர் அன்பர் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வு இந்த இடத்திலே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக இந்த வருகை தந்திருக்கின்ற கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனை பணிப்பாளர் டாக்டர் சகிலா அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஏஎல் ரஹ்மான் சார் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மயோன் எஜுகேஷன் எட் அமைப்பினுடைய ஸ்தாபகர், மயோன் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய பணிப்பாளர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பரை மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்களும் இங்கு எங்களோடு சங்கமாகி இருக்கின்றார்கள். அவர்களோடு எமது அஸ்ரம் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய டாக்டர் ரிஸ்மியா அவர்களும் இங்கு எங்களோடு சங்கமித்திருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த இளைஞர் அமைப்பினுடைய இந்த இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற காரூன் சார் அவர்களோடு எங்களுடைய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய அதிகாரியாக இருக்கின்ற இலாகி சார் உட்பட பலர் இந்த நிகழ்வில் தங்களை அடையாளப்படுத்தி மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கு உதிரம் கொடுக்க வந்திருக்கின்ற உறவுகளுக்கான நற்சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற ஒரு அழகிய நிகழ்வும் தற்பொழுது இங்கு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே அந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய நாள் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு பூரண ஒத்தாசை வழங்கி பூரண அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற மயோன் எஜுகேஷன் எட் அமைப்பினுடைய பணிப்பாளர் ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இங்கு வந்திருக்கின்ற சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் நாங்கள் அன்போடு இங்கு அழைத்துக் கொள்கின்றோம். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக முதலாவதாக நான் அழைத்துக் கொள்கின்றேன் எம் ஷாமில் இலாஹி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். இந்த உதரம் கொடுக்கின்ற இந்த நிகழ்வை உதரம் கொடுக்க வருகை தந்த உறவுகளுக்கான நற்சான்றிதழ் வழங்க வைக்கின்ற ஒரு நிகழ்வு. மயோன் எஜுகேஷன் எட் மற்றும் யுஎஸ்எஃப் ஸ்ரீலங்காவினுடைய முழுமையான ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த உதிரம் கொடுக்கின்ற நிகழ்வில் தற்பொழுது உதிரம் கொடுக்கின்ற உறவுகளுக்கான நற்சான்றிதழ் வழங்க வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த சான்றிதழ் வழங்கி பெற்றுக் கொள்வதற்காக அப்துல் மஜீத் தஸ்மீம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அப்துல் மஜீத் தஸ்மீம் அவர்களை அன்போடு இந்த வேளை அழைத்துக் கொள்கின்றேன்.
அப்துல் மஜீத் தஸ்மீன் அவர்களுக்கான இந்த உதிரம் கொடுத்த நற்செயலுக்கான நற்சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு அதிதிகள் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அப்துல் மஜீத் ஜே.எஸ். அக்பர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அப்துல் மஜீத் ஜே.எஸ். அக்பர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக மயோன் எஜுகேஷன் எய்ட் மற்றும் யூனிசெஃப் ஸ்ரீலங்கா இணைந்து நடத்துகின்ற இந்த உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நற்செயலில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதிரம் கொடுக்க முன்வந்திருக்கின்ற உறவுகளுக்கான நற்சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்நற்சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக AMH அமான் சிப்லி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். AMH அமான் சிப்லி என்ற சகோதரரை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே உதிரம் கொடுக்க முன்வந்திருக்கின்ற உறவுகளுக்கான நற்சான்றிதழ் வழங்கி வைக்கின்ற ஒரு அழகிய நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அலியார் முகமது அலீம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அலியார் முகமது அலீம் என்ற சகோதரரை நான் அன்போடு இந்த வேளை அழைத்துக் கொள்கின்றேன். இந்த நற்சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக சாய்ந்தவரது இளைஞர் பயிற்சி நிலையத்திலே இன்றைய நாள் காலை 8:30 மணி முதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த நிகழ்விலே உதிரம் கொடுக்க முடியும் அந்த உறவுகளுக்கான நற்சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சுவைதீன் நாபிர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். சுவைதீன் நாபிர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பதிதிகளினால் இந்த நற்சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நற்சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக MM ரியாஸ் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். MM ரியாஸ் அவர்களை அன்போடு இந்த வேளை அழைத்துக் கொள்கின்றேன். இந்த நற்சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக நட்பணிகள் எங்கு நடக்கின்றது அந்த நற்செயல்களை முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு சகோதரர் ரியாஸ் அவர்கள் தற்பொழுது இந்த உதிரம் கொடுக்கின்ற நிகழ்விலும் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கான நற்சான்றிதழும் தற்பொழுது வழங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த நற்சான்றிதழ் வழங்கி வைத்த அனைத்து சிறப்பதிகளுக்கும் இந்த வேளை நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். சரி, எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்ற எங்களுடைய நிலையத்தின் நிலைய பெறுப்பதியாரி MDM ஹார்ன்சர் அவர்களுக்கு நன்றி கொண்டவனாக, அதேபோன்று எங்களுடைய வைத்திய அத்தியகர் அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலை டாக்டர் EL ரோமான் சார் அவர்களுக்கும் நன்றி கொண்டவனாக, அதேபோன்று எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிமனையின் பணிப்பாளர் டாக்டர் சஹிலா மேடம் அவர்களுக்கும் இவ்விடத்திலே நன்றி கொண்டவனாக, அதேபோன்று எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற மயோன் எஜுகேஷன் எட் குரூப் ஆஃப் கம்பெனியின் பணிப்பாளர் எங்களுடைய முகாமைத்துவ மயோன் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய பணிப்பாளர் அம்பாறை மாவட்ட இளைஞர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற இந்த முழுமையான அனுசரணை வழங்குகின்ற எங்களுடைய ரிஸ்னி முஸ்தபா சார் அவர்களுக்கு இவ்விடத்திலே கௌரவமான நன்றிகளை தெரிவித்தவனாக, அதேபோன்று எங்களுடைய பல்கலைக்கழக மானிய குழுவின் உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய ரியாஸ் சார் அவர்களுக்கு இவ்விடத்திலே மனமுகந்து நன்றி கூர்ந்தவனாக, அதேபோன்று எங்களுடைய யூஎஸ்எஃப்-உடைய ஷஹ்ரான் உயர்புட உறுப்பினர் அனைவருக்கு நன்றி கூர்ந்தவனாக, அதேபோன்று எங்களுடைய வைத்திய குழாமாக இருக்கின்ற எங்களுடைய ரிஸ்மியா மேடம் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற அனைத்து அஷ்ரப் ஞாபகத்த உத்தியோகத்தர் அனைவருக்கும் நன்றி கூர்ந்தவனாக, அதேபோன்று ஊடகவியலாளர் இருக்கின்ற ஷம்சுதீன், அமீர்,
தாருஷோபா அமைப்பு, சிட்டிசன் மீடியா அமைப்பு அனைத்துக்கும் எங்களுடைய இஎஸ்எஃப் சார்பாக மனமுவந்து முழுமையான அங்கீகாரத்துடன் நன்றியை தெரிவித்தவனாக, அதேபோன்று இஎஸ்எஃப்புடைய முழு உயர்பூட உறுப்பினர் அனைவருக்கும் மனமுவந்து இவ்விடத்தில் இரவு பகலாக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூர்ந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலே அஷ்ரஃப் ஞாபக வைத்தியசாலை ஏற்பாட்டில் அதுபோல் மயன் குடும்ப கம்பெனி நிறுவனத்துடைய அந்த எடுகேஷன் எய்ட் நிறுவனத்துடைய அந்த அனுசரணையோடு இடம்பெறுகின்ற இந்த இரத்த தான முகாம் இன்றைய தினத்திலே பீச், அதாவது கடற்கரை வீதியில் அமைந்திருக்கின்ற யூத் சேவிங் சென்டரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் வருகிறது உங்களது இரத்தத்தை வழங்க முடியும். நீங்கள் வழங்குகின்ற ஒரு இன்றைய தினம் வழங்குகின்ற இரத்தம் 4 பேரின் உயிரை காப்பதற்காக அது உதவுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நீங்களும் இன்றைய தினத்திலே வருகிறது இந்த இரத்த முகாமில் பங்கேற்று நீங்களும் இதற்கு ஒரு பங்காளியாக வேண்டும் என்று நாங்களும் இந்த இடத்திலே தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியோடாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற இரத்த தானம் வழங்க வந்திருக்கின்ற அதுபோல் இந்த இரத்த வங்கியிலிருந்து வருகின்றிருக்கின்ற உத்தியோகத்தர்கள், டாக்டர்ஸ் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நாங்களும் அன்போடு இந்த இடத்துக்கு அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே இப்பொழுது வருகிறது இந்த இரத்தம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். ஏராளமான இளைஞர்கள் இப்பொழுது வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இரத்தம் வழங்குவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் முன்னோட்டோடு வரவேற்றுக் கொண்டு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அஷ்ரஃப் ஞாபக வைத்தியசாலை அதுபோல் மயோன் எஜுகேஷன் எய்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும், நம்முடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இருக்கின்ற ரிஸ்லி முஸ்தபா அவர்களுக்கும், அதுபோல் அஷ்ரஃப் ஞாபக வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் சூப்பரிண்டன் எங்கள் அன்புக்கு மதிப்புக்குரிய டாக்டர் ரஹ்மான் அவர்களுக்கும், அதுபோல் ஏனைய ஆர்டிஜஸ் பணிப்பாளராக இருக்கின்ற டாக்டர் ஷஹீலா இஸ்ஸடின் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த அளவிலே இந்த நேரலிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். என்னோடு தொழில்நுட்பத்தில் உதவியாக இருந்த தாரிக் அவர்களுக்கும், அதுபோல் இந்த நிகழ்வினை வழங்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரிப்ராஸ், அதுபோல் எங்களது தொலைக்காட்சியினை பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜியார் சஃபா முகமது ரஜாஹி முகமது காதிரி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எங்களோடு இணைந்து இந்த சேவைகளை மீடியா சேவைகளை வழங்கிய எங்களது அமீனான இருக்கின்றார், அதுபோல் சிட்டிசன் மீடியா நிறுவனத்தினர், அதுபோல் ஏனைய நிறுவனத்தினருக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் வருகிறது. இந்த 3:30 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்கிறது. எனவே அனைவரும் வருகிறது. நீங்கள் உங்களது இரத்தத்தை வழங்குமாறு, தானமாக வழங்குமாறு, உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற அந்த துணைப்பொருளில் நீங்களும் உயிர் காப்பதற்கு நீங்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.